பெண் பிள்ளைகள் பிறந்தா சொல்லுவாங்க, பெண் பிள்ளைகள் பிறந்துட்டா அவங்க வந்து அதிர்ஷ்டசாலி, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும், அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நாளைக்கு அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும், அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும்? அதை கல்யாணம் முடித்து கொடுக்குற வரைக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதோ பயந்துக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கோம், அப்பா அடிப்பார், அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க, போட்டு கொடுக்கும். கல்யாணம் முடித்து கொடுத்துட்டா போட்டு கொடுக்குமா? அங்கே போனோன்னே தட்டில் போட்டு முன்னுக்கு வைக்குமா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால். இப்போ ஒரு அம்மாவுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு, ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு. எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் அதே வந்து ரொம்ப கஷ்டவாளியாக இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு கல்யாணம் முடித்து கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகு கேட்டிங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்குது, நம்ம தாய் நம்மளை கல்யாணம் முடித்து கொடுத்து கடனை கூட கட்டியிருக்க மாட்டாங்க, நம்ம அவங்கள இப்படி கேட்கலாமான்னு தெரியாமல் அது என்ன கேட்குது, மா இங்கே வந்து நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்த இடத்துல வந்து பெரிய கும்பல், பெரிய கூட்டம், குடும்பங்கள், ஒரு 10-15 வீட்டு பங்காளிலாம் இருக்காங்க. அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதுக்கு தகுந்த மாதிரி வரிசை எடுத்துகிட்டு வா, வாழைப்பழம் 2 தார் வாங்கிக்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. இந்த அம்மா கண்ணீராக வடிக்குதுங்க. கண்ணீராக வடிக்குதுங்க. அப்போ தான் சொன்னிச்சு, ஆமாம்